Now let us see about communication of performance. என்ன communication of performance? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது communication of proposal பார்த்தோம். எப்ப communication of proposal according to section 4 of the act என்ன சொல்றது? It is complete when it comes to the knowledge of the proposer, அதாவது to the person to whom it is meant. அச்சா, ஆனா அக்செப்டன்ஸா இருக்கும்போது என்ன பண்ணோம்? as against the proposer, as against acceptor அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். அது முடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா the offering may be required to communicate the performance by way of acceptance. அது என்ன சார் எனக்கு புரியலையே. அது என்ன offering may be required to communicate the performance of by way of an act of acceptance அப்படின்னா என்ன சார்? இதுல வந்து it has been explained very clearly in the case law Cargill versus Carbolic Smoke Ball Company. In the case we had already discussed about it. Can you remember this? Yes sir. Cargill and Carbolic Smoke Ball Company என்ன? Actually the case என்ன? It is nothing but a general offer. It is particularly a general offer. Carbolic Smoke Ball Company is a private company. It is a proprietary concern. Manufacturing a medicine. என்ன மெடிசன் தயார் பண்றான்? கார்பாலிக் பால் அப்படின்னு ஒரு பாலை தயார் பண்றான். அந்த பாலை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா நோஸ்ல வச்சு ஸ்மோக் பண்ணீங்கன்னா ஐ மீன் அந்த ஸ்மோக்கை வந்து இன்ஹேல் பண்ணா அதுல ஒரு ஸ்மோக் வருது புகை மாதிரி. அதை நீங்க என்ன இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸியா அப்படிங்கிற ஒரு காய்ச்சலே வராது உங்களுக்கு அப்படிங்கிறது அவனுடைய இது. அப்ப என்ன சொல்றான் பாருங்க, அதுல இல்லாம ஒரு கண்டிஷன் வர போடுறான். இதை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் இன்ஃப்ளூயன்ஸா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் என்ன பண்றேன் $100 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கேஸ் நல்லா பாருங்க. It is a proprietary concern manufacturing a medicine which was a carbolic ball whose smoke could be inhaled through the nose to cure influenza, cold and other connected ailments. Issued an advertisement for the sale of this medicine. Medicine விக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் விளம்பரப்படுத்திருக்கான். இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இந்த ஸ்மோக்கை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸாங்கிற காய்ச்சல் வராது. அப்படி மேற்கொண்டு வந்தால் according to the instruction given overleaf அது பிரகாரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா even after என்ன complying with the conditions பிரகாரம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா the company will be ready to give $100. The advertisement also included a reward of $100 to any person who contracted influenza. அப்ப உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, இன்ஃப்ளூயன்ஸாங்கிற காய்ச்சல் வந்துருச்சுன்னா $100 தரேன் அப்படின்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்றான். எப்ப அந்த மெடிசனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்துருச்சுன்னா. இப்ப இந்த கார்கில்ங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுச்சு, Cargill bought these smoke balls and used them as directed and contracted influenza. அந்த டைரக்ஷன் பிரகாரம் அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அப்படியே யூஸ் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா, இப்போ இவங்க அந்த கண்டிஷனை பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அந்த யூஸ் பண்றாங்கல்ல, எப்படி ஹவு டு யூஸ் அப்படிங்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க தெரிவிச்சாங்களா? அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அதை தான் இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னா the court judgment என்ன சொல்லுது, it was held that the Cargill was entitled to a reward of rupees $100 as he had performed the condition for acceptance அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன எழுது, அந்த அம்மாவுக்கு $100 கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்ன பிரின்சிபல்ல வந்து லே டவுன் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த 3 பிரின்சிபல். அந்த ஆஃபர்ல என்ன இருக்கு, ஆஃபர் மஸ்ட் கண்டெயின் டெஃபினட் ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸுங்க, $100 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களா, ஈவன் ஆஃப்டர் கன்சூமிங் தட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு if you are contracted influenza the company will be ready to give $100. That is a condition, definite promise. And then offer must be made to particular person or public at large. இது என்ன அது ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க இல்லையா, what you had told that it is a general offer. ஆக்சுவலா இந்த ஜெனரல் ஆஃபர் இந்த கம்பெனி எப்படி ஆர்கியூ பண்ணானா கோர்ட்ல, சார் இது வந்து நான் ஜெனரல் ஆஃபர் தான் கொடுத்தேன், அந்த கார்கில்லுக்கு பர்டிகுலரா நான் கொடுக்கல, அவங்க இதுக்கு என்கிட்ட காம்பன்சேஷன் கேட்கறாங்கன்ற. கோர்ட் ஜட்ஜ் என்ன தெரியுமா சொல்லுது, இது ஜெனரல் ஆஃபர் தான், அது வந்து ஜெனரல் பர்சன் பர்டிகுலர் பர்சன், ஆஃபர் மஸ்ட் பி மேட் டு எ பர்டிகுலர் பர்சனா இருக்கலாம் ஆர் பப்ளிக் அட் லார்ஜ்ல இருக்கலாம். நீ ஜெனரல் ஆஃபர்னா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ட். இவன் அம்மா சொல்லிச்சு இல்லையா, ஆஸ் பர் த டைரக்ஷன் கிவன் அண்ட் ஓவர்லீஃப் ஆஃப் த மெடிசன், இந்த மெடிசன்ல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கண்டிஷன் பிரகாரம் நீங்க யூஸ் பண்ணணும். நம்ம இதுலேயே சொல்றோம் இல்லையா, எப்படி வைக்கணும் அந்த மெடிசனை, எப்படி உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் ஈவன் வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் டு பி ட்ரீட்டட் அக்செப்டன்ஸ். அப்ப என்ன,
நான் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணேன், இந்த மாதிரி தான் கன்சியூம் பண்ணேன், நான் பர்ஃபார்ம் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணல, அது தேவையில்லை. கோர்ட் சொல்லுது அது தேவையில்லை. வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் இஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் an acceptance. அப்போ அது கூட அக்செப்டன்ஸ் தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும், he is liable to compensate அப்படின்னு சொல்லுது இந்த பாயிண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. Hello viewers, let us see about the communication of revocation of offer or acceptance. In this class we will see like that. First, revocation of offer and acceptance. முதல்ல நம்ம பார்த்தா என்ன பார்த்தோம்? Communication of offer and acceptance பார்த்தோம். இப்போ பார்க்கிறது revocation of offer and acceptance. What do you mean by revocation? Revocation is nothing but cancellation. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆஃபர் கொடுத்தோம், நீங்க அக்செப்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் எனக்கு மனசு மாதிரி அதை ரிவோகேட் பண்றேன், அதை கேன்சல் பண்றேன். அதை எப்படி கேன்சல் பண்ணணும், அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறத பார்க்கணும். The revocation of offer or acceptance when it is complete as against the proposer, as against the acceptor அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 4 அப்படின்னு பேர் இருக்கு. செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செக்ஷன் 4ல என்ன, as against the person who makes it அப்படின்னு பாருங்க. The communication of revocation is complete. எப்ப கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, as against the person who makes it. as against the person who makes it என்ன, for example A வந்து ஒரு ப்ரொபோசல் சொல்றாரு B கிட்ட, B வந்து அக்செப்ட் பண்றாரு இல்ல அக்செப்ட் பண்ணாம இருக்காரு. அப்ப A வந்து ப்ரொபோசல் சொல்றாரு இல்லையா, அவர்தான். அப்ப as against the person who makes it இங்க யாரு, A. இப்ப எப்ப அது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, the communication of revocation when it is put into course of transmission to the person to whom it is made so as to be out of power of person who makes it. இது புரியுதா? Do you follow? Do you understand? என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப A இருக்காரு வச்சுக்கல, நீங்க B, நான் A அப்படின்னு வச்சுக்க. இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய லேண்ட 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன், திடீர்னு எங்க வீட்டுல சொல்றாங்க வேண்டாம் எதுக்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இப்ப நான் கேன்சல் பண்றேன், அந்த ஆஃபரை கேன்சல் பண்றேன். அப்ப அந்த ஆஃபரை நான் கேன்சல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து உடனே ஒரு டெலிகிராம் கொடுப்பேன் உங்களுக்கு. டெலிகிராம், சாரிப்பா ஐ எம் கோயிங் டு கேன்சல், ஐ எம் கேன்சலிங் மை ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் கொடுப்பேன். அப்படி இல்ல லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுருவேன். இப்ப போட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும், டெலிகிராம் கொடுத்துட்டு அதை மாற்ற முடியுமா? முடியாது. போஸ்ட் பண்ணா அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் as against the person who makes it, நான் ஆஃபர் பண்ணேன், என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்ப ரிவோக் பண்றேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்ணோம், என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. when it is put into course of transmission அப்படின்னா என்ன பண்றோம், நான் ரிவோக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட்ல போட்டாலோ இல்ல டெலிகிராம் கொடுத்துட்டாலோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதான் when it is put into the course of transmission to the person to whom it is made. உங்களுக்கு நான் டெலிகிராம் கொடுக்கணும், இல்ல உங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆயிடும், so as to be out of power. நான் டெலிகிராம் கொடுத்துட்டேன், என் பவர்ல இல்லது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது புரியுதா? இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எதுல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ஆஃபர்ல அக்செப்டன்ஸ்ல இதுல பண்ணோம் இல்லையா, கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அக்செப்டன்ஸ். அதே மாதிரி தான் இது. அந்த கேஸ்ல எப்படி வரும்னா, அக்செப்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரும். அவன் அக்செப்ட் பண்ணி லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டா அவன் கையில இருந்து பவர் போயிடுச்சுன்னா அப்ப as against the proposer அப்படின்னு சொல்றோம். இங்க வேற ஆச்சா. அப்ப as against the person who makes it அப்படினா, when it is put into the course of transmission to the person to whom it is made so as to be out of the power of person who makes it அப்படிங்கிறது. இது புரிஞ்சுச்சா? ரெண்டாவது, இப்ப நான் ரிவோகேட் பண்ணிட்டேன், டெலிகிராம் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு, இல்ல நான் போட்ட லெட்டர் உங்களுக்கு ரிவோகேட் பண்ண லெட்டர், கேன்சல் பண்ண லெட்டர் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன, as against the person to whom it is made. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன எப்ப கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, எப்ப நீங்க அந்த நாலேஜ் வந்துருச்சோ, சார் நமக்கு சொன்னாரு விக்கிறேன்னு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாரு, அது நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு, உங்க நாலேஜுக்கு வந்துருச்சுன்னா when it comes to your knowledge, அதான் his knowledge, அதான் B's knowledge அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இது முடிஞ்சிருது. இது புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 2-3 பாயிண்ட் இருக்கு, நீங்க பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிட்டர் இருக்குன்னு வச்சுங்க, ஆக்ஷன் சேல். ஆக்ஷன் சேல் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு அசெட்டை ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவான், அவன் ஆக்சுவலி பிட் பண்றோம் சொல்லுவான், மினிமம் ரேட் சொல்லிட்டு நீங்க பிட் பண்ணுவீங்க. ஒரு தடவை 4000 5000 10000 ஏதாவது ஹையஸ்ட் பிட் பண்ணிடுறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி அல்லது அந்த திங்க்கு தகுந்த ஹையஸ்ட் பிட் பண்ணிடுறீங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவார், அவரு ஆக்ஷனரு ஓகே அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவார், பெல் அடிப்பார், இல்லைன்னா ஹாமர் எடுத்து சுத்தில தட்டுவார். அப்படி தட்டிட்டார் அப்படின்னு சொன்னா கான்ட்ராக்ட் டீல் முடிஞ்சிச்சு, நீங்க அந்த பொருளை வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்ப ரிவோக் பண்ணணும் அப்படின்னா ஆச்சுங்களா, இப்ப சப்போஸ் சொல்லிட்டாரு
15,000 ஒரு தடவை ஹையஸ்ட் பிட் 15,000 அப்படின்னு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி, அது ஆக்சுவலாக வேல்யூ 12,000 போகும், 15,000 சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஐயோ ஜாஸ்தி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்போ ரிவர்க் பண்ணலாம் அப்படின்னா, அவர் இந்த பெல் அடிக்கிறாரு பார்த்தீங்களா அதுக்கு முன்ன, இல்லை சுற்றி தட்டுறாரு பார்த்தீங்களா டன் டீல் ஓவர் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு முன்ன சார் சார் நிறுத்துங்க சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ பண்ணலாம். புரியுங்களா? அது ஒன்று, அதுதான் ஆக்ஷனில் சொல்லும்போது. இப்போ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. So long as it is a mere offer, it can be withdrawn whenever the offerer desires. என்ன பாருங்க, இப்ப ஆஃபரா இருக்கிற பட்சத்துல, அது இன்னும் அக்செப்ட் ஆகாத பட்சத்துல ஆஃபர் எப்ப வேணாலும் ரிவோக் பண்ணலாம். இதுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, X offered to sell 15 bales of cotton at a certain price and promised to keep it open for acceptance by Y till 6 PM. என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு 50 பேல்ஸ் நான் உங்களுக்கு காட்டன் சப்ளை பண்றேன், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஆச்சுங்களா. இந்த இந்த இது வந்து இட் இஸ் ஓப்பன் ஃபார் யூ அன்டில் என்ன டில் 6 PM அப்படின்னு சொல்றான். வெயிட் பண்ணி பார்க்குறாரு, அவர் வந்து எதுவுமே பண்ணல. 5 o'clock வரைக்கும் பார்க்குறாரு, ஒன்றுமே அவர் அக்செப்ட் பண்ணலை. அப்போ வரவும் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், டவுட் வராரா இல்லைன்னு தெரியல. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தருக்கு ரிசைன் பண்ணிடுறாரு. புரியுங்களா? அப்போ நீங்கள் அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, 5:30க்கு ஃபோன் பண்ணி சார் நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார், வேலைக்கு ஆகாது. ஏன்னா so long as it is a mere offer, அது ஆஃபர் தான், இன்னும் அக்செப்டன்ஸ் ஆகல. ஆஃபரா இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும், ஆஃபரா கிட்ட இருக்கும். அப்ப it can be withdrawn whenever the offerer desires. அவர் எப்ப விரும்புறாரோ அவர் பாட்டுக்கு சேல் பண்ணலாம். நீ வேணும்னா சீக்கிரமா போயிடணும். நீ 6 மணிக்கு சொன்னீங்க எனக்கு வித்துட்டு ஆகணும், அதெல்லாம் வேலைக்காக. அப்ப அததான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க. so long as it is a mere offer, it can be withdrawn whenever the offerer desires. இப்போ நம்ம பார்த்தோம், ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம். ஆஸ் அகைன்ஸ்ட் தி பர்சன் ஹூ மேக்ஸ் இட் அப்படின்னு என்ன, அவரு டெலிகிராம் போட்டாரு, ரிவோக் பண்ணி டெலிகிராம் போட்டாரு இல்ல போஸ்ட் போட்டாரு, அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல முடிஞ்சிச்சு. இவர் அகைன்ஸ்ட் அக்செப்டருக்கு என்ன வரணும், அவருக்கு நாலேஜுக்கு போயிடுச்சுன்னா அந்த ரிவோகேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ so long as an offerங்கிறது என்ன பண்ணோம், அவன் அக்செப்ட் பண்றதுக்கு முன்ன நீங்க ரிவோக் பண்ணணும். புரியுங்களா? அதான் நம்ம அந்த ஹையஸ்ட் பிட்ல ஒரு ஆக்ஷன் சேல் பத்தி சொன்னோம். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆஃபருக்கு பவர் இருக்கு. whenever he wants, whenever the offerer desires, it can be withdrawn அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், டைம் ஆஃப் ரிவோகேஷன். எந்த டைம்குள்ள நீ ரிவோகேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, a proposal can be revoked at any time before the communication of its acceptance as against the proposer. proposer யாரு, இப்போ ஏன்னு வச்சுக்கோங்க. அக்செப்டர் யாரு, பி. நார்மலா என்ன பண்ணுவோம், இப்போ என் ப்ராப்பர்ட்டி வாங்கிங்க 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேன், நான் தான் ஏ நீங்க பி அப்படின்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து என் ப்ராப்பர்ட்டி வாங்கிங்க 10 lakhs rupees அப்படின்னு 10ஆம் தேதி உங்களுக்கு லெட்டர் அனுப்புறேன். நீங்க என்ன பண்றீங்க, ஆச்சா அதை அனுப்பிச்சு அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. அக்செப்ட் பண்ணி 10ஆம் தேதி நான் அனுப்புறேன், நீங்க 12th டேட்ல நீங்க என்ன பண்றீங்க, அனுப்பிச்சிடுறீங்க. சார் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பிச்சிடுறீங்க. இப்போ இங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்ன நான் ரிவோக் பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் as against the proposer. as against the proposer என்ன பண்ணா, நீங்க 12ஆம் தேதி நீங்க அக்செப்ட் பண்றீங்க இல்லையா, அந்த டைம் அதுக்கு முன்ன நான் என்ன பண்ண ரிவோக் பண்ண முடியும். புரியுதா? ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது. அதான் சொல்றீங்க, proposal can be revoked at any time before the communication of its acceptance as against the proposer. proposer நான். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு டைம் கொடுத்தோம், நீங்க வந்து என்ன அக்செப்ட் பண்ணி நீங்க பாக்ஸ்க்குள்ள போட்டீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஓவர். பட் இப்போ நான் என்ன பண்றேன், நீங்க ரிவோக் அக்செப்ட் பண்றதுக்கு முன்ன திடீர்னு மனசு மாதிரி அதை நான் ரிவோக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்ன நான் ரிவோக் பண்ணணும். புரியுது? ரெண்டாவது பாயிண்ட், இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, 12ஆம் தேதி அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க லெட்டர். இப்போ நீங்க நினைக்கிறீங்க என்னன்ட்டு, வேண்டாம் இந்த ஆஃபர், இந்த லேண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எப்ப ரிவோக் பண்ணலாம், இந்த டைம்ல ரிவோக் பண்ணலாம். and acceptance can be revoked. உங்க அக்செப்டன்ஸ் நீங்க 10 லட்சம் ரூபாய் வாங்குறீங்க, ஒத்துக்கிட்டு நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க 12ஆம் தேதி. அப்ப அந்த லெட்டர் எனக்கு வந்து சேருது இல்லையா, before the communication of acceptance is complete as against acceptor. the communication of acceptance எப்ப கம்ப்ளீட் ஆகும், எனக்கு when I receive the letter இல்லையா, நீங்க 12ஆம் தேதி போடுறீங்க, எனக்கு 14ஆம் தேதி வருது இந்த லெட்டர். அந்த லெட்டர் எனக்கு வர்றதுக்கு முன்னே நீங்க ஒரு டெலிகிராம் கொடுத்து, சாரி சார் நான் தெரியாம தரமா லெட்டர் அனுப்பிச்சிட்டேன், என்னால அந்த இது ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது சார் அப்படின்னு நீங்க யூ கேன் ரிவோக். புரியுதா நான் சொல்றது? அப்ப இதுதான் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
அப்ப நான் எப்ப ரிவோக் பண்ணனும் அப்படினு சொன்னா என்ன பண்ணனும்? before your acceptance. நீங்க எப்ப ரிவோக் பண்ணனும் அப்படினு சொன்னா அப்ப கேன்சல் பண்ணா before the communication of acceptance is complete as against acceptor. உங்களுக்கு எப்ப communication of acceptance complete ஆகும்? அது எனக்கு ரீச் ஆகும் போது. புரியுதா? அதுக்கு முன்னாடி நீங்க ரிவோக் பண்ணலாம். ஓகே? இப்ப an acceptance to an offer must be made before the offer lapses or is revoked. அது இந்த ஆஃபர் லாப்ஸ் ஆகிறதுக்கு முன்ன இல்ல ரிவோக் ஆகிறதுக்கு முன்ன நீங்க அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஆச்சுங்களா? இப்ப இந்த இங்கிலாந்து லா இந்தியன் லா அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுல நம்ம பார்த்தோம் ரூல்ஸ் ரிகார்டிங் த ஆஃபர் பொறுத்த வரைக்கும் சேம் தான், இந்தியாவிலும் சரி இங்கிலாந்துலயும் சரி. பட் த லா ரிலேட்டிங் டு த ரிவகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் டிஃபரெண்ட். எப்படி சார் அது? இப்ப அக்செப்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? இன் இங்கிலீஷ் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தடவை அக்செப்டர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்ப 10ஆம் தேதி நம்ம அனுப்பிச்சோம், 12ஆம் தேதி அக்செப்ட் பண்ணி போஸ்ட்ல போட்டார்னா it cannot be revoked, so that once the letter of acceptance is properly posted the contract is concluded. ஆனா இந்தியன் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா, the acceptor can revoke its acceptance revoke பண்ணலாம் எப்ப? at any time before the letter of acceptance reaches the offerer. ஆச்சுங்களா? இப்ப 12ஆம் தேதி போஸ்ட் பண்ணிட்டாரு அவரு, ஆனா அது 14ஆம் தேதி தான் போய் ப்ரொபோசல் ரீச் ஆகுது. அப்ப அதுக்கு முன்னே அவர் என்ன பண்ணலாம்? சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டெலிகிராம் கொடுத்து இல்ல நேர்ல போய் பார்த்து அதை ரிவோக் பண்ணலாம். அப்ப அக்செப்டன்ஸ் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுக்கும் ரிவோக் பண்றது ரெண்டு இதுலயுமே இந்தியன் லால ஆஃபர் பொறுத்த வரைக்கும் சேம் ரெண்டுக்குமே. பட் அக்செப்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை அக்செப்ட் பண்ணிட்டா அது எஃபெக்டிவ்லி அக்செப்டட். பட் இந்தியன் இதுல என்ன பண்ணனா பிஃபோர் த கம்யூனிகேஷன் ரீச்சஸ் த ப்ரொபோசர் ஹி கேன் ரிவோக் இட் அப்படிங்கறது நீங்க பார்க்கணும். புரியுதா என்ன சொல்றது? அடுத்து கான்ட்ராக்ட் ஓவர் டெலிஃபோன். இது நம்ம பார்த்துட்டோம். என்ன சொல்றது? லாக் ரெண்டுக்கும் கான்ட்ராக்ட் ஓவர் டெலிஃபோன். டெலிஃபோன்ல சொன்னா கான்ட்ராக்ட் என்ன? அப்ப அது இன்ஸ்டன்டேனியஸ் கம்யூனிகேஷன் அப்படி நம்ம சொன்னது லாஸ்ட் கிளாஸ்ல. அப்ப என்ன எழுது? நேர்ல பார்க்கிறது ஒண்ணுதான், போன்ல சொல்றது ஒண்ணுதான். The rules regarding the offer and acceptance as well as the communication by telephone or telex are the same as per the contract made by the mutual meeting of the parties. அப்ப நேருக்கு நேரா எப்படி பார்த்து சொல்றோமோ அதே மாதிரி. இப்ப நான் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல எப்படி சொல்றோமோ அதே மாதிரி போன்ல சொல்லிட்டோம் இல்ல அதாவது டெலிஃபோன்ல சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு சேம் தான். சரி, revocation of proposal otherwise than by communication. Otherwise than by communication என்ன? When a proposal is made, the proposer may not wait indefinitely. இப்ப என்ன பண்ண ஒரு proposal நம்ம பண்ணிருப்போம், வருவான்னு பாப்போம், வரவே மாட்டான். அதுக்காக you need not wait indefinitely for its acceptance. நீ வெயிட் பண்ண தேவையில்லை. Offer can be revoked otherwise than by communication or sometimes by lapse. ஆச்சுங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா லாப்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்க. நம்ம சொல்றோம் அந்த டைம் சொல்லிருக்கோம், அந்த டைம்க்குள்ள அவன் வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாப்ஸ் ஆயிடும். அப்ப அது ரிவகேஷன் ஆஃப் ப்ரொபோசல் அதர்வைஸ் தன் பை கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஓகே, let us look into modes of revocation of offer. இப்போ எந்த மோடுல ரிவகேட் பண்ணலாம்? எப்படி இப்ப ரிவகேட் பண்றதுக்கு எப்படி தெரிவிக்கிறது? by notice of revocation, by notice லெட்டர் மூலமா நோட்டீஸ் மூலமா இன்டிமேட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் அந்த கான்ட்ராக்ட் ரிவகேட் பண்றேன் அப்படின்னு ஒரு லெட்டர்ல ரிட்டன்ல எழுதி சொல்லலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது lapse of time, it is implied. lapse of time என்ன? the time of acceptance can lapse if the acceptance is not given within the reasonable time, specified time. அந்த டைம் சொன்ன டைம்க்குள்ள இருக்கணும். இப்ப நான் நேத்தே சொன்னேன் இல்லையா, இப்ப மேரேஜ் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், நாளைக்கு மறுநாள் கொண்டு வந்து கொடுத்தா மெட்டீரியல் மேரேஜ் முடிச்சிடும். அப்ப அந்த ஸ்பெசிஃபைட் டைம்க்குள்ள வரல அப்படின்னா அப்ப வேற நோ டைம் இஸ் ஸ்பெசிஃபைட். இப்ப டைம் ஸ்பெசிஃபை பண்ணலனா பிரச்சனை இல்ல. அந்த சமயத்துல என்ன பண்ணனும்னா இட் மஸ்ட் பி வித் இன் a reasonable time. reasonable டைம் என்னன்னு டிஃபைன் பண்ணல. இது இட் டிபெண்ட்ஸ் அபான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஆச்சா? இப்போ இந்த கேஸ் ஒரு கேஸ் பாருங்க. இதுல ராம்ஸ்கேட் விக்டோரியா ஹோட்டல் வெர்சஸ் மாண்டிஃபியரி. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா the proposal should not be made to wait indefinitely அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணா ஒருத்தர் ப்ரொபோசரை அவன் என்ன சொல்றான், ஆஃபர் கொடுத்துட்டான், அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம மாச கணக்குல நாள் கணக்குல வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த கோர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் ஹெல்ட் இன் ராம்ஸ்கேட் விக்டோரியா ஹோட்டல் வெர்சஸ் மாண்டிஃபியரி. என்ன சொல்றாங்க அப்படின்னா a person who applied for shares in June, அதாவது ஜூன் மாசம் ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ணா, ஆனா he was not bound by an allotment made in November. அவன் அப்ளை பண்ணது எப்ப? ஜூன் மாசம். அப்ப என்ன ஜூன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6 மாசம் கழிச்சு அலாட் பண்றாங்க. எனக்கு தேவையில்லைன்றான்.
அவன் சொன்னது கரெக்டு தான் கோர்ட்டில். ஆச்சா, அது ரீசனபிள் டைமில் செய்யணும், நீங்கள் ஸ்பெசிஃபிக் டைமில் செய்யணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கரெக்ட் பண்ணால் அப்போ அவன் அக்செப்ட் பண்ண வேண்டாம், பண்ணாமல் கூட போகலாம், பண்ணலாம் பண்ணாமல் போகலாம். இப்போ இந்த கேஸில் நம்ம பண்ணலை, அது வந்து ஜட்ஜ்மெண்ட் அது மாதிரி சொல்லிருக்கு. ஆச்சுங்களா, பை லேப்ஸ் ஆஃப் டைம், அப்போ டைம் முடிஞ்சு போச்சு. சரி, மூணாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பை நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் பிரசிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உன் லேண்டை நான் வாங்கிக்கிறேன். ஆச்சா, லேண்டை வாங்கிக்கிறேன், அதாவது என் லேண்டை நான் விற்கிறதா 10 lakhs விற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சொல்லும்போதே ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். என்ன? நீங்கள் டவுன் பேமெண்ட் ஒரு 5 lakhs கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு கேட்குறேன். இல்லை 4 lakhs ஏதோ ஒரு அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரீ கண்டிஷனாக போடுறேன். அந்த கண்டிஷனை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ the executing certain document or depositing certain amount as earnest money failure to satisfy any condition will result in lapse of the contract or proposal. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கண்டிஷனை நீங்கள் நிறைவேற்றலை, அந்த டவுன் பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்கல, இல்லை certain டாக்குமெண்ட் கேட்டிருந்தா அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால் நான் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறேன், முடிச்சு போச்சு. சரி, இன்னொரு கேஸ் என்னன்னா, நான் என் லேண்டை விற்கிறேன் 10 lakhs rupeesக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் லேண்டை நான் வாங்கிக்கிறேன் 10 lakhs rupeesக்கு, என்ன என்னுடைய ஹவுஸ் வந்து லீஸுக்கு எடுத்துக்கிறீங்களா 5 lakhs rupeesக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இருந்தால் இது என்ன சொன்னோம்? கவுண்டர் ஆஃபர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்கலி ரிவோக்டு. Where A proposes to sell his house to B for rupees 5 lakhs, provided B leases his land to A. அப்ப பாருங்க, ஏன் அவன் A வந்து B கிட்ட சொல்றான், என்ன என்னுடைய ஹவுஸ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன், நீங்க உங்க வீட்டை அச்சா லீசஸ் உங்க லேண்டை வந்து எனக்கு வந்து லீஸுக்கு விட்டா, B refuses to lease the land, the offer of A is automatically revoked. ஆச்சுங்களா, அது புரிஞ்சிருச்சு. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா பை டெத் ஆர் இன்சானிட்டி. முதல்ல அக்ரிமெண்ட் போடுறோம், நடுவில் சேர்த்துறோம், அப்போ என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட வாங்க முடியும்? The death or insanity of the proposer would result in automatic revocation. அதை நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் ரிவோகேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கவுண்டர் ஆஃபர். கவுண்டர் ஆஃபர்னா என்ன? நான் 1 லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய ஒரு இது ஏதாவது ஒரு என்னுடைய அசட்டை வந்து ஒரு என்னுடைய காரை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? 60,000 தான் நான் வாங்கிக்கிறேன் சார். அது பேர் என்ன? கவுண்டர் ஆஃபர். சொல்லியிருக்கோமா நம்ம? கவுண்டர் ஆஃபர்னா ஆட்டோமேட்டிக்கலி இருந்த ஆஃபர் என்ன? இது கேன்சல். அப்போ அது வந்து கான்ட்ராக்ட் இல்லை, பை கவுண்டர் ஆஃபர். அப்புறம் பை த நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் அக்கார்டிங் டு த பிரெஸ்கிரைப்ட் ஆர் யூஸ்ஃபுல் மோட். இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்? என் மெசஞ்சர் அனுப்பிச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், என் மெசஞ்சர் அனுப்பிச்சு அவர்கிட்ட சொல்லி அனுப்புங்க, என் வீட்டை வாங்கிக்கிறார கேளுங்க அப்படின்னு. அவர்கிட்டயே பதிலையும் சொல்லி அனுப்புங்க அப்படின்றோம். நீங்கள் இமெயிலில் அனுப்புறீங்க, இல்லை என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்? சரி, எப்படியே வித்தா போதுன்னு நினைச்சா ஓகே, அது இட் இஸ் அப் டு மீ டு டிசைட் சொல்லியிருக்கோம் நினைத்தேன். அப்போ இதில் வந்து என்னன்னா, ஆனால் அந்த கேஸில் அவன் வந்து he was very particular about the point அப்படின்னு சொன்னால், அப்போ நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆஃபர் அக்கார்டிங் டு த பிரெஸ்கிரைப்ட் ஆர் யூஸ்வல் மேனர் அப்படின்னு சொல்லி மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கலி இதுவும் வந்து என்ன ஆயிடுது? கவுண்டர், அது வந்து ரிவோக் ஆகிடும். அடுத்தது சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி. இல்லீகாலிட்டின்னு என்ன? சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டின்னு என்ன? ஒரு வீட்டை வாடகை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், வாடகை எடுத்துட்டு பின்னாடி அந்த வீட்டிலேயே அதை வந்து கேம்லிங் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சரில் முதல்ல அக்ரிமெண்ட் போடும்போது வேறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த மாதிரி இருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் ஆகும். அப்போ மொத்தம் ஒரு 6-7 கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி சொல்லலாம்? நோட்டீஸ் கொடுத்து ரிவோக் பண்ணலாம். ரெண்டாவது இந்த டைம் லேப்ஸ் ஆகி போச்சுன்னா ரிவோக் ஆகிடும். அப்புறம் ஏதாவது ஒரு கண்டிஷன் ப்ரீ கண்டிஷனாக நான் போட்டிருந்ததை நிறைவேற்றலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் ஆகிடும். டெத் ஆர் இன்சானிட்டி ஆஃப் த ப்ரப்போசர் அவர் இருந்தால் ரிவோக் ஆகிடும். கவுண்டர் ஆஃபர், நான் ஒரு ரேட் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரேட்டு கேட்குறீங்க, அதான் ரிவோக் ஆகிடும். நான் அக்செப்டன்ஸ் ஆஃப் த ஆஃபர் அக்கார்டிங் டு த பிரெஸ்கிரைப்ட் ஆர் யூஸ்ஃபுல் மோடு, நான் எந்த மோடில் ஆஃபர் பண்ணணும் அந்த மோட்லேயே நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதுதான், அப்படி இல்லைன்னா இல்லை, அதுவும் ரிவோக் ஆகிடும். சப்சிக்வெண்ட் இல்லீகலிட்டி என்ன? முதல்ல பேசும்போது பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் இல்லீகலாக போயிடுச்சுன்னு வச்சுக்க, எந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லீகலான என்ன பண்ணோம்? அது வாங்கிட்டு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்போ இல்லீகலிட்டின்னு ஆட்டோமேட்டிக்காக ரிவோக் ஆகிடும். ஆச்சுங்களா? இது இப்போ ரிவோகேஷன் பார்த்துருக்கோம்.